கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக என்று எழுதியிருக்க பிரியமானவர்களே. இந்த நாட்களில் அநேகர் சமாதானம் இல்லாமல் பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், தேவைகள், குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு முறுமுறுப்பு இப்படியாக கடந்து போய் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த நாளில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, உங்கள் வீடுகளில் சமாதானம் உண்டாவதாக, உங்கள் எல்லைகளில் சமாதானம் உண்டாவதாக. எல்லா பக்கமும் சத்ரு உங்களை நெருக்கி கொண்டு இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருந்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு, கர்த்தர் நம்மளுக்கு பூரணமாய் சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மளுக்கு கர்த்தர் சமாதானத்தை பூரணமாய் கொடுக்கிற வேளையில் அந்த சமாதானத்தை நாம் காத்து கொள்ளும்படியாக, அதை இழந்து போகாதபடிக்கு, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் மேலாக சமாதானம் என்கிற வெளியேற பெற்ற ஆசீர்வாதம் பார்த்திங்கன்னா அது சொல்ல முடியாது பிரியமானவர்களே, அளவிட முடியாத ஒன்று. எல்லாம் இருந்து இருதயத்தில் ஏதோ ஒரு கவலை, துக்கம், எல்லாரும் என் கூட இருக்காங்க, ஆனால் ஒரு வெறுமையாக நான் ஃபீல் பண்ணுறேன், ஏதோ என் இருதயத்தில் குழப்பமாகவே இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு சமாதானம் இல்லைன்னு அநேகர் இந்த நாட்களில் இருதயத்தில் கலக்கத்தோடு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை நிறைவாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், சாலமோனை சுற்றி அவன் வாழ்ந்த நாட்களில் எங்கும் சமாதானம் உண்டாயிற்று என்று எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, தாவீதை பார்த்தோமானால் சத்ருக்களினால் ஒடுக்கப்பட்டு அவர் சத்துருக்களோடு போராடி கொண்டு யுத்தம் பண்ணி தன் கைகளில் இரத்த கரையோடு நிம்மதி இல்லாமல் சத்ருவனுடைய போராட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட மகன் பாருங்க, சாலமோனுடைய காலத்தில் எங்கும் சமாதானம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தமே இல்லையா, சமாதானமாக இருந்தாராம் சாலமோன் வாழ்ந்த நாட்களில். ஆனால் பாருங்க, 3000 நீதிமொழிகளை எழுதின சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து ஜனங்களை நடத்தும்படியாக ஒரு விசேஷித்த சமாதானத்தையும் கொடுத்து தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆசீர்வதித்து வைத்திருந்த சாலமோனுடைய முடிவு பார்ப்போமானால் அதுவே அவருக்கு ஒரு சவாலாக மாறிவிட்டது. இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அவர் ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக இருந்த அந்த சமாதானமே அவருக்கு எப்படி போயிருச்சுன்னா, பின்னாட்களில் அது ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு தடையாய் மாறிடுச்சு. பிரியமானவர்களே, உபாகமத்தில் நாம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, சகலமும் நிறைவாய் இருந்து மனமகிழ்ச்சியோடு களிப்போடு உன் தேவனை நீ ஆராதிக்காதபடியினால் சகலமும் குறைவுபட்டது என்று எழுதியிருக்கிறது. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் வேணுமா, கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா நீங்கள் கொடுக்குற சமாதானத்தை வைத்து என்னுடைய பின் நாட்கள், இனி வருகிற நாட்களில் அந்த சமாதானத்தை கொண்டு உமக்காக, உங்கள் ராஜ்யத்திற்காக, உங்களுடைய நாம மகிமைக்காக அந்த சமாதானத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு. சாலமோனுடைய முடிவை பார்ப்போமானால் வேதனையாக இருக்கிறது. ஆரம்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல், போராட்டம் இல்லாமல் நிம்மதியாக இருந்த சாலமோனுடைய முடிவு கேள்விக்குறியாயிருச்சு. இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இப்போ நீங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா, பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, போராட்டத்தோடு இருக்கீங்களா, தேவைக்காக காத்துட்ருக்கிறீங்களா, கண்ணீர் வடிச்சிட்ருக்கிறீங்களா, உங்களுடைய முடிவு சமாதானமாக இருக்கும். இப்போது அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கலாம், இப்போ அது உங்களுக்கு எப்படா முடியும்னு ஒரு கண்ணியாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். அந்த முடிவை நோக்கி நாம் கடந்து போக கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்து உங்கள் எல்லையை சுற்றிலும் இந்த நாளில் சமாதானத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆனால் ஒன்று, நம்மளுக்கு கர்த்தர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் சத்ரு எப்படா அதை பறிக்கலாம், அதிலிருந்து விலத்தள்ளலாம், பரலோக ராஜ்யத்திற்கு போக விடாதபடிக்கு தடை பண்ணலாம் என்று அவன்
தீர்மானம் பண்ணி கொண்டு இருக்கிறதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தரிடத்தில் வந்து இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போகாதபடிக்கு மாத்திரம் அதை உறுதியாய் பற்றி கொண்டு, வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறீர் என்று. அந்த பூரண சமாதானம் கர்த்தரையே நம்ம உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்னும் அநேகருக்கு, உங்களுக்கு இப்போ சமாதானம் இல்லையா, பின் நாட்களில் நீங்கள் சமாதான தாபரமாக கர்த்தர் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக, சமாதானத்தின் பாத்திரமாக, சமாதானத்தின் வாய்க்காலாக வைக்க வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் ஜெபிக்கலாமா? இந்த நாளில் சமாதானத்தை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பூரண சமாதானத்தை கொடுத்து நடத்த வல்லவராயிருக்கிறார். இயேசப்பா, இந்த நாளில் யாரெல்லாம் சமாதானத்திற்காக கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் சமாதானத்தின் ஆவியானவர் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. காலா பெதினா செலிரி கௌடோ தூ பிஷாலா லெக்கே மெஹே துரி பிஷாலா ரபா. எல்லா சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற வஞ்சிக்கிற சாத்தானுடைய தலையை நசிக்கனவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். பொழுதே விடுதலை உண்டாவதாக. சாலமோன் இழந்து போன ஆண்டவரே அப்பா, அதை போல ஒவ்வொருவரும் இழந்து போகாதபடிக்கு ஆவியானவர் சமாதானத்தை குடும்பத்தில் பூரணமாய் கொடுக்கிற வேளையில் அதை நாங்கள் உமக்காக எழும்பும்படியாக பயன்படுத்தும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தினால சமாதானத்தை வேலியடைத்து சீல் வைத்து ஜெயம் எடுக்க இப்பொழுதே கிருபை தந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் அப்படியாக உங்களுடைய எல்லா குறைவுகளையும் சமாதானத்தின் தேவன் பூரணமாய் நடத்தி உங்களை மகிமையிலே வெற்றி சிறக்க பண்ணுவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.